கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 48வது வசனம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். எதற்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதற்கே நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேத வசனத்தின்படியாய் அவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அநேக சாட்சிகள் வேதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் ஒரு சிலவற்றை மட்டும் இந்த நாளிலே என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். எதற்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம், எவைகள் சாட்சிகளாய் இருக்கின்றன என்பதை குறித்தே நாம் இந்த நாளிலே என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அநேக கல்லறைகளிலே எது இருக்கும்? அடக்கம் பண்ணப்பட்டவருடைய சரீரங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் ஏனென்றால் அந்த இடம் வெறுமையாய் இருக்கிறது. அந்த இடத்தில் வைக்கப்பட்டு இருந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அந்த இடமும் என்ன செய்யப்படுகிறது? தேவனுக்கு முன்பதாய் அது சாட்சி கொடுக்கிறது. அதை பார்க்க சென்ற பெண்களும் அதற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஆதலால் அவரை வைத்த இடமும் என்ன செய்கிறது? சாட்சி கொடுக்கிறது. ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் அனைத்துமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் அது இருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை உடலை காணும்படியாய் அதிகாலமே எழுந்து மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் என்ன செய்கிறார்கள்? கடந்து போகிறார்கள். அவர்கள் கடந்து சென்று பார்க்கிற வேளையிலே அங்கே அவர் இல்லை. ஆனால் அந்த இடத்திலே ஒரு மனுஷன் நிற்கிறார். அவரை பார்த்த அவர்கள், அவர் ஒரு தோட்டக்காரன் என்று சொல்லி அவரிடத்திலே என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. அதன் பின்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவளை நோக்கி மரியாளே என்றார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அறிந்தவளாயிருந்த மரியாள் உடனடியாக ரபுனி என்று பதில் கொடுக்கிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தை சாட்சி கொடுக்கிறது. நமக்கு மிகவும் நெருங்கினவர்கள் ஃபோனிலோ அல்லது வெகு தூரத்திலிருந்து கூப்பிட்டாலோ என்ன செய்துவிடும்? நமக்கு தெரிந்துவிடும். இவர்கள் இன்னார்தான் பேசுகிறார்கள், இன்னார் நம்மை கூப்பிடுகிறார்கள் என்று. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அறிந்திருந்தபடியினாலே மரியாள் உடனடியாக அவரை என்ன செய்தார்? போதகரே என்று அழைத்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, அவருடைய சத்தம் என்ன செய்திருக்கிறது? இவள் நிமித்தமாய் நமக்கு சாட்சி
கொடுக்கிறது. அடுத்தபடியாக எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின நற்செய்தியில் 20வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் 20:19 அது இவ்வாறாக சொல்லுகிறது. இயேசு வந்து நடுவே நின்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்நாளிலே சீசர்கள் அனைவரும் யூதர்களுக்கு பயந்திருந்தபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு அனைவரும் என்ன செய்கிறார்? ஒரே இடத்தில் கூடி இருக்கிறார்கள். அப்படி பூட்டி இருந்ததான வீட்டிற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நடுவே வந்து நின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலிலே என்ன செய்கிறார்? வந்து அவர்களுக்கு முன்னதாக நடுவாக நின்று காண்பித்த ஆண்டவர். அதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? சாட்சியிடுகிறவர்களாய் சீசர்கள் காணப்பட்டார்கள். அவர் நடுவே வந்து நின்றதை பார்த்த அனைவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மேன்மையை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? உணர்ந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அடுத்தபடியாக எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 15வது வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களோடே கூட என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமாக, சாட்சியாக அவர் சீசர்கள் நடுவிலே வந்து நின்றார். அதன் பின்பதாய் அவர் என்ன செய்கிறார்? அவர்களோடே கூட நடந்து போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடே என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். அதுவே அவருக்கு சாட்சியாய் அது இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் நடந்து போனார். அவர் என்ன செய்யவில்லை? பறந்து போகவில்லை. எந்த இடத்திலும் என்ன செய்யவில்லை? அவர் உயிர்த்தெழுந்ததினுடைய மேன்மையை அவர் என்ன செய்கிறார்? சாட்சிகளாக தம்முடைய சீசர்களுக்கு தன்னை என்ன செய்கிறார்? முழுவதுமாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்மைத்தாமே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தினவராய் அவர் காணப்பட்டார். அப்படி வெளிப்படுத்தினதிலே ஒரு காரியம்தான், அவர் என்ன செய்கிறார்? சீசர்களோடே கூட நடந்து போனார். அடுத்தபடியாக அதே லூக்கா எழுதின நற்செய்தி 24வது அதிகாரம் 30வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடே கூட பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சரீரத்திலே என்ன செய்திருக்கிறார்? அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்கிற ஆண்டவராய் அவர் காணப்பட்டார். இதுவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் அது இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த உலக மனிதர்கள் அநேக நேரங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை என்ன செய்வதில்லை? விசுவாசிப்பது இல்லை. அதே சூழ்நிலைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலும் என்ன செய்திருந்தது? நடந்து இருந்தது. அதை அநேகர் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலும் சரி, அவர்களுடைய சீசர்கள் கூடியிருக்கிறதான எல்லா இடங்களிலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்திருக்கிறார்? தரிசனம் ஆகியிருக்கிறார். தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய உயிர்த்தெழுதலை அவர் என்ன செய்திருக்கிறார்? அனைவருக்கும் விசுவாசத்தை தரும்படியாய் தன்னை காண்பித்து தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மேன்மையை அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்?
உணர்த்தி இருக்கிறார். ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலிலே இத்தனை காரியங்கள் என்ன செய்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி இடுகிறது. அடுத்தபடியாக அதே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் காயப்பட்டதான தம்முடைய கால்களையும் தம்முடைய கைகளையும் என்ன செய்திருக்கிறார்? காண்பித்தார். ஆணி பாய்ந்த கரங்களையும் கால்களையும் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? சாட்சியாய் காண்பித்து இருக்கிறார். என் விலா எலும்புகளை என்னுடைய சரீரத்திலே ஏற்பட்டு இருக்கிறதான காயங்கள் அனைத்தையும் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முன்னதாய் தன்னுடைய சரீரத்தை என்ன செய்திருக்கிறார்? சாட்சியாக வைத்த ஆண்டவர். அடுத்தபடியாக எடுத்து வாசியுங்கள். அதே எழுதின லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 43வது வசனம். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு முன்னதாகவே என்ன செய்திருக்கிறார்? அந்த மீனையும் தேன் துணிக்கைகளையும் வாங்கி புசித்து இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு இதுவே அடையாளம், இதுவே சாட்சியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களுக்கு நடுவாக வந்து நின்று இருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் தரிசனமாகி இருக்கிறார். கூடவே நடந்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களோடு பந்தி இருந்து அந்த பந்தியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிட்டும் கொடுத்து இருக்கிறார். பிட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களோடே கூட என்ன செய்திருக்கிறார்? அந்த உணவை புசித்தும் இருக்கிறார். இவைகள் அனைத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலுக்கு அது அடையாளமாய் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. யோவான் 20:27 அது இவ்வாறாக சொல்லுகிறது. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாய் இராதே, விசுவாசியாய் இரு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தொட்டு பார்க்கும்படியாய் என்ன செய்திருக்கிறார்? அனுமதி கொடுத்திருக்கிறார். தோமாவினிடத்திலே அவர் சொல்லுகிறார், நீ உன் விரல்களை எடுத்து என்ன செய்? என்னுடைய கைகளிலே போடு, உன் கையை நீட்டி என் விலாவிலே தொட்டுப்பார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரை தொட்டு உணரும்படியாய் எனது கிருபைகளை தோமாவுக்கு அவர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஆவியாய் என்ன செய்யவில்லை? யாருக்கும் காட்சி கொடுக்கவில்லை. அவரிடத்திலே மாம்சத்திலே எலும்புகளும் மாம்சமும் உண்டாகி இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அதை என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய சீசர்களுக்கு காண்பித்தும் அவைகளை உணர்த்தியும் இருக்கிறார். ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு இவைகள் அனைத்துமே சாட்சிகளாய் இருக்கிறது. அதே போல இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவருடைய சாட்சிகளாய் நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். இவைகள் அனைத்தையுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே தரிசனமானார், இங்கே தரிசனமானார் என்று சொல்வதற்கல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவருக்கும் தம்மை என்ன செய்திருக்கிறார்? காண்பித்து இருக்கிறார், தான் பேசி இருக்கிறார், அவர் வந்து நின்று இருக்கிறார், அவருடைய காயங்களை நமக்கு காண்பித்து இருக்கிறார். அவர் நமக்கு முன்னதாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? அப்பங்களை பிட்டு கொடுத்தும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அந்த அப்பங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு முன்னதாகவே புசித்தும் இருக்கிறார். ஆதலால் அவர் புசித்து இருப்பது மாத்திரமல்ல, அவரை தொட்டு பார்க்கத்தக்க கிருபைகளையும் தம்முடைய சீசர்களுக்கு என்ன செய்திருந்தார்? அந்த நாளிலே கொடுத்திருந்தால். ஆதலால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இவைகள் அனைத்துமே சாட்சிகளாய்
இருக்கிறது. ஆதலால் நாமும் கூட இந்த நாட்களிலே அவருக்கு சாட்சிகளாய் நாம் ஜீவிப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.